பார்த்துட்டேன், இன்னும் ஒரு பையில காணோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை. ஒரு நேரத்தில் விற்று காசை கொண்டு போய் வேற அதை பொம்பளைகிட்ட கொடுக்கணும். மிச்ச காசை கொண்டு போய் மாமியார்கிட்ட கொடுத்தா தான் என்ன மாமியார் வீட்டுக்குள்ளே விடும். இப்போ அதான் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துட்டு. நம்ம மட்டும் அதை செஞ்சோம், நம்ம கடையில் கூட்டு பிச்சுதான். நீ நல்ல ஐடியாவை சொல்லு. அந்த ஐடியாவுக்கு கூட்டம் வச்சுக்கோமா, இல்லை வந்தவங்க மட்டும் திரும்பி போயிடுமா? நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத கேளு. எப்போதுமே ஒருத்தவங்கள வார்த்தையால் கூப்பிட்றதோட பாட்டு பாடியோ டான்ஸ் ஆடியோ கூப்பிட்டா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போது ஒரு பாட்டு பாட்டி ஆட்டத்தை போட்டோன்னு வை, நம்மளை பார்த்து 4 பேர் கடை முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்படியே அவங்க மீன் வாங்கி சாப்பிடுவாங்க. கடை அப்படியே ஃபேமஸ் ஆகிடும். குற்றாலத்தில் உமா மீன் வறுவல் கடை. எப்படி இன்னைக்கு குற்றாலம் ஃபுல்லாக நம்ம ஃபேமஸ் ஆகிடும். அதெல்லாம் சரிதான். யார் ஆடலும் மாடலும் நிகழ்ச்சியை நடத்துறது? உமா, கடை யார் பேரில் இருக்கு? என் பேரில். கடையோட ஓனர் யாரு? நான் தான். யார் அதிக ஷேர் எடுக்க போகிறது? அதுவும் நான் தான். இதில் என்ன சந்தேகம்? இது யாரோட அறிவாளித்தனத்தால் போட்ட கடை? அதுவும் என்னோட அறிவாளித்தனத்தால தான். எனக்கு எப்போதும் அறிவு கொஞ்சம் கூட தானே. அப்போ கடையோட ஓனர் நீனு, கடையை போட்டது நீனு, கடையை ஆரம்பிச்சதும் உன் பேரில். அப்போ யார் இப்போ ஆடல் மாடல் நிகழ்ச்சி நடத்தணும்? நான் தான். கரெக்ட். எங்க ஆரம்பி பார்ப்போம். என்னது நானா? உமா, எதுக்கு நீ மட்டும் ஷாக் ஆகுற? நீ சும்மாவே தெருவில் ஆடிட்டு தான் கிடப்ப. நம்ம ஊரில் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வீட்டில் ரோட்லன்னு நீ ஆடாத இடமே கிடையாது. இங்கே ஆடச்சனா மட்டும் எதுக்கு இம்பிட்டு ஷாக் ஆகுற? அது நம்ம ஊர். உள்ளுக்குள்ளே சும்மா ஆடி ஆடி வருவேன். அதுக்குன்னு இங்கே வந்து ஆட முடியுமா? அதெல்லாம் முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எந்திரி. நம்ம கடை நல்லா வரணும், நம்ம தானே முயற்சி செய்யணும். நீ சொல்கிற யோசனை ஒன்றும் நல்ல யோசனையாக தான் தெரியுது. இருந்தாலும் நான் ஆடணுங்கிறதா கொஞ்சம் இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி உக்காரு. நான் சொன்ன ஐடியா செஞ்ச நம்ம கடையில் ஓட்டம் பிச்சுக்கும் சொல்லிட்டேன். பேசாமல் நம்ம திறமையை காட்டிடுவோமா? இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். மாமியாருக்கு என்ன தெரியவா போகுது? நம்ம வீட்டுக்காரரும் இன்னும் வரல. சட்டுப்பட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு வியாபாரத்தை முடிப்போம். என்ன தனியாக பேசிட்டு கிடக்க? உனக்கு ஓகேவா இல்லையா சொல்லு. ஓகே தான். அப்போ மூஞ்சி இப்படி வச்சுக்காத. நல்லா சிரிச்சமாகவும் வச்சு ஒரு 2 ஆட்டத்தை போடு. கும்பலை மட்டும் பாரு எப்படி வந்து சேருதுன்னு. சரி. எங்க இப்போ ஆரம்பி பார்ப்போம். நான் 1 2 3 சொல்கிறேன். நல்லா சிரிச்ச முகமாக ஆடணும். சரியா? ஓகே 1 2 3 ஸ்டார்ட். வெள்ள மீனுக்கும் வெள்ளங்க மீனுக்கும் கல்யாணம். சின்ன கண்ணி கூட்டமெல்லாம் ஒரு கோலம். நடுக்கடலில் நடக்குது என் திருமணம். இந்த அசரத்தொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். கல்யாணம்மா கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம். பரவாயில்லையே, இந்த கடை நல்லா ஆடுறாங்களே. ஏக்கா, மீன் விற்கிறீங்களோ? வாங்க தம்பி, வாங்க வாங்க. மீன் எல்லாம் விற்கிறதுக்கு தான். வாங்க. உங்களுக்கு எத்தனை மீன் வேணும்? மீனில் விலையை போட்டு 2 மீன் 50 ரூபா தம்பி. 100 ரூபாய்க்கு 5 மீன். எப்படி வேணால் வாங்கிக்கோங்க. பரவாயில்லையே, உங்கள் கடையில் ரொம்ப மீன் கம்மியாக இருக்குது. நல்ல மீன் தானே? அதெல்லாம் ரொம்ப நல்ல மீன் தான் தம்பி. மக்கள் எல்லாம் நல்லபடியாக மீன் சாப்பிட்டு சத்தா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாங்கள் தான் கம்மி விலைக்கு தரோம். மக்கள் மேலே இருக்க கருணை தம்பி, அக்கறை. பரவாயில்லையே, இந்த நேரத்தில் இப்படி ஒரு அக்காவா? பரவாயில்ல. ஏக்கா, எங்களுக்கு 2 பேருக்கு ஒரு 5 துண்டு மீன் வச்சு கொடுங்க. நாங்கள் 100 ரூபாய்க்கு மீன் வைக்கிறோம். கொடுங்க. வா தம்பி, இந்தா இதையும் நீ எடுத்துக்க. நல்லா சூடாக இப்போ தான் போட்டது. வா சரசா, இதை வாங்கி அங்கே கொடு. உமா, பத்தியா, நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணாலும் நம்ம கடைக்கு கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம தொழிலாதிபர் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆமாம் சரசா, நீ சொன்ன ஐடியா நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதோட நிறுத்தக்கூடாது. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஆட்டத்தையும் மாட்டத்தையும் போடணும். அப்போ தான் கடை வியாபாரம் நடக்கும். பண்ணுவோம். இதை அவங்கள்ட்ட கொடு. இந்தாங்கப்பா, அப்படியே அந்த கல்லில் உட்காந்து சாப்பிடுங்க. சரிக்கா. அப்படியே மீனை தொட்டு சாப்பிட்றாதீங்க. அந்த லெமன் வெங்காயம்லாம் வச்சுருங்க பார்த்தீங்களா?
லெமன் எடுத்து லேசாக மேலே புழிஞ்சு விட்டு வெங்காயத்தை அப்படியே மேலே வச்சு நல்லா கட்டிச்சு சாப்பிடுங்க. அப்போதான் நல்லா அருமையாக இருக்கும். சரிக்கா. பிள்ளைங்களாம் பசியோட மீன் சாப்பிடலான்னு வச்சுங்க. எதுக்கும் ஒரு வார்த்தை மல்லிகாவுக்கு ஃபோனை போட்டு கேட்டுருவோம், பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு. ரெடியாக இருந்து அவள்கிட்ட போய் சாப்பிடலாம் பத்தியா. தேவையில்லாமல் வெளியில் காசு வேஸ்ட் பண்ண வேணாம். வண்டி தான் நம்பர். ரிங்க போகுது. ஏக்கா வாங்க, நீ பின்னாடியே வாங்க. அடியே நெட்டாத்தி செத்த நெல்லு. என்னக்கா? ஏண்டி இங்கே தானே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இன்னும் இவ்வளோகளை காணும். ஏக்கா நம்ம கடையை உடனே நினச்ச இடத்துல போட முடியாது பார்த்தீங்களா. எல்லாம் மக்கள் கண்ணில் படுற மாதிரி நல்ல இடமா பார்த்து போடணும். அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு 4 இடம் வேணும்ல, அதான் கொஞ்சம் உள்ளடங்க போட்டிருக்கோம். ஏண்டி அப்போ நிஜமாவே மீன் கடை ஆரம்பிச்சிருக்கீங்களாடி? ஏக்கா நான் என்ன விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருக்கேன், நாங்களும் இப்போ தொழிலதிபர் ஆகிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சொல்லிட போகிறேன்னு சொல்லிட்டேன். சொந்த ஊரில் பழக வெளியே காணுமா, வெளியூர்லேருந்து மீன் கடை போடுறாளுங்களாம். இருக்கு அந்த உமாளுக்கு 2 ரூபாய்க்கு பஜ்ஜி வாங்கி தின்றேன்னு வெளியே வந்தா. இங்கே என்னன்னா கடையை போட்டுட்டு உட்காந்துட்டு கிடக்காளா? ஏக்கா நிஜம்தான்க்கா. இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த கல்லில் தான் உட்காந்து உமாலும் ஒத்தர் வசாவும் மீனெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. இங்கேயா? ஆமாம் இங்கே தான். நீங்கள் வேணால் என் கூட வாங்க, நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 2 துண்டு மீன் சும்மா சாப்பிட்டு பாருங்க. என்னமோ பண்ணு, முன்னப்போ நான் வாரேன். நம்ம ஃபோன் தான் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அத்தை. ஹலோ மல்லிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியாணிலாம் ரெடி ஆயிட்டா? இது ரெடி ஆயிட்டுத. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தம் போட்டிருக்கேன், வெந்துடும். சட்டுப்பட்டுன்னு ஆகட்டும். இப்படிதான் 1/2 மணி நேரம் சொல்லிக்கிட்டே தெரிய, இன்னும் ஒன்றும் ஆக காணும். சீக்கிரம் செஞ்சுட்டு எனக்கு ஒரு ஃபோனை போடு. சரிங்க அத்தை, கண்டிப்பாக ஃபோன் அடிக்கேன். சரி. சிக்கன் கிரேவி எந்த அளவில் இருக்குது? அது முடிஞ்சிச்சுத. நீங்கள் அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இன்னும் பிரியாணி தான் கொஞ்சம் ஆகணும், ஆனானே கூப்பிட்றேன் சார். சரி சட்டுப்பட்டுன்னு. பிள்ளைங்களாம் பசியோடு இருக்கு பார்த்தியா, சட்டுப்பட்டுன்னு செஞ்சுட்டு கூப்பிடு. அப்புறம் அந்த உமாள் கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. ஆஹா, எனக்கு கரெக்டாக இந்த உமாவை கேட்குது. இப்போ எப்படி சமாளிக்கிறது? சரி சமாளிப்போம். அத்தை உமா இப்போ தான் பக்கத்தில் கொஞ்சம் போயிட்டு வரேன்ட்டு போனா, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவா. வந்தானே கூப்பிட்டு பார்த்தா என்னது எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டாளா? என்ன தைரியம் அவளுக்கு? அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. தண்ணி குடிக்க கேட்டா, இங்கே எல்லாம் பக்கத்தில் போய் தான் எடுக்கணுன்னே நானே போய் குடத்தில் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காத்த. அப்படியா? ஆமாத்த. அதான் ஆளை காணும், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவா. வந்தானே நானே போட்டு தட்டுமா? சரி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தானே ஃபோனை போட்டு கொடு, நான் பேசிக்கிறேன். சரித்த வைக்க. எப்பா இந்த கிளவிட்ட ஒவ்வொரு வாட்டியும் மாட்டி வெட்டியே வரப்போ ஏதோ ஒரு புதருக்குள்ளே மாட்டி வெளில வர ஃபீலிங்கு. தயவு செஞ்சு இந்த உமாவை கண்ணில் காட்டிட்டு முருகா. இவளை கண்டுபிடிச்சி கொண்டு போய் நிறுத்தினாதான் எனக்கு நிம்மதி. இல்லை நானும் போய் சொன்னேங்கிற லிஸ்ட்டில் சேர்ந்து வெளியே போக வேண்டியதான். இந்த கிளவி பிரியாணி சாப்பிட வரத்துக்குள்ள இவளை அங்கே கொண்டு போய் நிறுத்திடணும். இல்லை மல்லிகா சொல்கிறது உண்மையாக இருக்குமா? உமால காணுங்கிறா, தண்ணி எடுக்க போயிருக்காங்கிறா. இது உண்மையாகவே அங்கே தான் இருக்கால, இல்லை ஊருக்கு போயிட்டாலும் தெரியலையே. எதுக்கு அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு பார்த்துருவோம், அப்போ தான் நிலவரம் என்ன கலவரம் என்னன்னு தெரியும். பாட்டி இங்கே வாங்க, இங்கே ஊஞ்சல் இருக்கு. வரேன் திவ்யா பாப்பா, வரேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுவோம்.